சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு சிட்டிக்குள்ள வராத, போலீஸ் எல்லா பக்கமும் சர்ச் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா இல்லையானே? நேர்ல மீட் பண்ணி ஆகணும்னு எதுக்காக அடம் பிடிச்சு வர சொன்ன? அப்படி என்ன தலை போற பிரச்சனை? தலை போற பிரச்சனை தான் தம்பி. நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட கன்சைன்மெண்ட் டிலே ஆனதே இல்ல. சொன்ன டைம் அனுப்பிதான் பழக்கம். ஆனா இன்னைக்கு ஒரு கன்சைன்மெண்ட் கூட ஹார்பரை தாண்டி போக மாட்டேங்குது. மலேசியா பார்ட்டி சரக்கு ஏன் இன்னும் வரலன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பணம் வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறியான்னு கேக்குறான் அவன். என்னால பதில் பேச முடியல. ஒரு நாளைக்கு 100 கால் வருது. டேய், பிசினஸ்ல நியாயமா இருக்கணும்டா. போலீஸ்ல மாட்டின விஷயம் மட்டும் கிளையண்ட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்மள போட சொல்லிட்டு அவனுங்க வேற ஆள் அனுப்பிச்சிருவானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். வாழ்க்கையில தடவை அந்த ஆனந்தியால இப்படி ஓடி ஒளிஞ்சு தலைமறைவா வாழ வேண்டியதா போயிடுச்சு. இங்க பாரு அரவிந்த், பிசினஸ் மட்டும் நிக்கவே கூடாது. எப்படியாவது கன்சைன்மெண்ட்டை கிளையண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். ஏதாவது பண்ண அரவிந்த். பண்ணா எப்படி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இது நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகம் வரல. இஷ்டத்துக்கு கடத்தணும். இப்ப மகேஷ் வந்து எம்டியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாம எப்படி என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும். பத்தாததுக்கு போலீஸ் வேற. அவங்க சின்னதா நம்ம மேல டவுட் பட்டாங்க, அவ்வளவுதான். வாழ்நாள் முழுக்க நம்ம 2 பேரும் ஜெயில இருக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு. எல்லாம் பழைய மாதிரி மாறினதுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன தம்பி, பயமா? பயம்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, போலீஸை ஈஸியா எப்படியாவது நம்ம சரி கட்டிடலாம். ஆனா தில்லை உஷாரா இருப்பான்.